தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மோனல் பிரபல கலை நாயகியர் ஷோபா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, கோழி கூவது விஜய், சில்க் ஸ்மிதா என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு காதல் வலியால் தற்கொலை மூலம் மரணித்து போனவர்களின் வரிசையில் ஒருவராக மாறிப்போனவர். திரை உலகில் வெறும் 2 ஆண்டுகள் மட்டும் பயணித்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களின் நாயகியாக நிலைபெற்று போனாலும் உண்மை வாழ்வில் ஒரு துருவ நட்சத்திரமாக வாழ வேண்டிய 21 எனும் இளம் வயதில் வீழ்ந்து மறைந்து போனவர். வசீகர ஹீரோயினும் ஆடல் அரசியுமான சிம்ரனின் உடன் பிறந்த பாச தங்கை, பட்டதாரி கலைஞராக, மாடலிங் மகாராணியாக, அழகி போட்டிகளின் இளவரசியாக வலம் வந்தவர். குணால், விஜய், மனோஜ் எனும் இளம் நாயகர்கள் மட்டுமின்றி பிரபு, சத்யராஜ் உள்ளிட்ட முன்னாள் ஹீரோக்களுடன் இணைந்து தனது தேர்ந்த நாட்டியத்தாலும் நடிப்பாலும் ரசிகர்கள் மனம் கவர்ந்தவர். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட மோனல் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, யாரால் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த மனம் கவர் திரைப்படங்கள் யாவை, தமிழ் திரை உலகில் முன்னணி நாயகியாக வளர்ந்து வந்த போது ஏற்பட்ட காதல், பின்னர் கால ஓட்டத்தால் அதனால் ஏற்பட்ட தோல்வி, இவ்வேதனை வலிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதற்கும் தீர்வளிக்காத பயனற்ற தற்கொலையின் மூலம் விலை மதிப்பற்ற உயிரை மாய்த்து கொண்டது உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1981 ஜனவரி மாதம் 26 தேதியன்று தங்க பொற்கோயிலின் புகலிடமாம் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட அசோக் நவல் மற்றும் சாரதா தம்பதியருக்கு டெல்லியில் பிறந்த 2வது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண துருவ நட்சத்திர நாயகி ராதா மோனல் நவல் எனும் இயற்பெயருடைய மோனல் ஆவார். சற்று வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மோனலுடன் ரிஷி பாலா எனும் சிம்ரன் என்ற மூத்த சகோதரி ஒருவரும், ஜோதி எனும் தங்கையும், சுமித் என்ற 3 சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, உடன் பிறந்தோரின் பாசமிகு பிணைப்பு என மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த மோனலானவர் தனது சித்தியால் தத்தெடுக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல் படி டெல்லியில் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தவர். கல்லூரி கல்வியை மும்பையில் வெற்றிகரமாக தொடர்ந்து வணிகவியலில் இளங்கலை பட்டதாரியும் ஆனார். பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலேயே நாட்டிய போட்டிகளில் பங்கேற்று எண்ணற்ற பரிசுகளை வென்று வந்தவர் பட்டதாரி ஆன பின்பு தான் விரும்பிய மாடலிங் துறையில் கால் பதித்து அழகு சம்பந்தப்பட்ட போட்டிகளிலும் தனது பங்களிப்பை தந்து உயரவே ஆரம்பித்தார். இவ்வேளையில் மோனலின் மூத்த சகோதரியான ரிஷி பாலா எனும் சிம்ரன் அவர்கள் அரசு தொலைக்காட்சியான டிடி மெட்ரோ சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக கால் பதித்து 1995 வெளியான சனம் ஹர்ஜய் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகில் முதலில் அறிமுகமானார். இதன் பின்பு 1997 ஜூலை மாதம் விஜய் இணையாக ஒன்ஸ் மோர், பிரபுதேவா இணையாக VIP என 2 திரைப்படங்கள் வாயிலாக தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் சிம்ரன் அவர்கள். இவ்வாறு தமிழ் திரை உலகில் தடம் பதித்த சிம்ரனின் திரை வாழ்வு பெரும் உச்சத்தை தொட்டது எனலாம். அழகிய முக வடிவாலும், நளினமிக்க நாட்டிய திறத்தாலும், வசீகரமிக்க தோற்ற பொலிவினாலும் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர். ஹிந்தி மற்றும் தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கிலம் என பன்மொழி திரைப்படங்களிலும் முத்திரை பதித்து கலை உலக கனவு கன்னியாகவே இளைஞர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போனார். இதேபோல் மோனலின் மற்றொரு சகோதரியான ஜோதியானவர் தமிழில் பாப்கார்ன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தவராவார். சகோதரர் சுமித் அவர்கள் மம்முட்டியுடன் பிக் பி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தவரும் கூட. இவ்வாறாக தனது மூத்த சகோதரியின் வழிகாட்டுதல் படி தன்னையும் திரை உலகில் ஐக்கியப்படுத்திக் கொண்ட மோனல் அவர்கள் 2000ஆவது ஆண்டில் வி மனோகர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமாரின் பாச மகன் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியான இந்திர தனுஷ் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகியாக மோனல் என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் கன்னட திரை உலகிற்காக அபிஷரிகா என்ற பெயரில் அறிமுகமானார். மசாலா திரைப்படம் என ரசிகர்களால் நன்கு வரவேற்கப்பட்ட இந்திர தனுஷ் திரைப்படத்தின் வரவேற்பால் உற்று நோக்கப்பட்ட
அபி ஷரிகாவை தமிழ் திரையுலகம் தன் பக்கம் ஈர்க்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பேரில் 2001 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட் பிலிம்ஸ் தயாரிப்பில் PA அருண் பிரசாத் இயக்கத்தில் வெளியான பத்ரி என்ற திரைப்படத்தின் வாயிலாக முன்னாள் முன்னணி நாயகரும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களின் இரண்டாவது இணை மமதி என்ற பணக்கார திமிர் பிடித்த கதாபாத்திரத்தை ஏற்று முதல் திரைப்படமாயினும் தமிழக ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார். இத்திரைப்படத்தில் மோனல் தனது நண்பருடன் பேசும் வாய் அசைவிற்கு விஜய் மற்றும் தாமு உள்ளிட்ட நண்பர்களோடு இணைந்து விவேக் அவர்கள் பேசும் காமெடி வசன மொழிகள் வயிறு குலுங்க வைக்கும் அல்டிமேட் ரகங்களாகும். மேலும் ரமண கோகுல இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் விஜய் பின்னணியில் ஒலித்த என்னோட லைலா வராலே மெய்லா என்ற மேற்கத்திய இசையை பிரதிபலித்த பாடலில் புது மாதிரியான உடைகளோடு கவர்ந்த மோனல் அவர்கள் தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் சித்ரா பின்னணியில் ஒலித்த ஏஞ்சல் வந்தாளி உள்ளிட்ட பாடல்களிலும் வசீகரித்திருப்பார். இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி கண்டது. மேற்கூறிய பத்ரி திரைப்படத்தின் மூலம் இரண்டாம் நாயகியாக அறிமுகமான மோனல் அவர்களின் தமிழ் திரையுலக வாழ்வின் திருப்பு முனையாக ஹீரோயின் அந்தஸ்தை வழங்கிய திரைப்படம்தான் அதே ஆண்டு வெளியான பார்வை ஒன்றே போதுமே எனும் படமாகும். அமுதா மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் முரளி கிருஷ்ணா இயக்கத்தில் அவ்வேளைய காதல் இளவரசர் குணால் இணையாக நீதா என்ற கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று ஆடல் பாடல்களால் தமிழக ரசிகர்களின் உள்ளம் நிறைந்துதான் போனார் மோனல் என்றே கூற வேண்டும். காதல் நட்பையும் பிரித்துவிடும் என்ற ரீதியில் வழக்கம் போல சற்று சென்டிமெண்ட்டையும் காதலையும் கலந்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் குணால் மோனலுக்காக மட்டுமல்ல, இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களாலும் வெற்றி பெற்றது. பரணியின் இசை அமைப்பில் அவரது பாடல் வரிகளில் கிருஷ்ணராஜ் சுமித்ரா பின்னணியில் ஒலித்த நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் என்ற துள்ளிசை பாடல் ரசிகர்களை நன்கு துள்ளாட்டம் போட வைத்ததோடு ஹரிஷ் ராகவேந்திரா சித்ரா பின்னணியில் வசீகரித்த திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்துவிடு காதலா என்ற பாடல் காதலின் வலிகளை நன்கு வெளிப்படுத்தி இருக்கும். மேலும் விஜய் பாடல் வரிகளில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பின்னணியில் இடம்பெற்ற துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய், ஜானகி உன்னிகிருஷ்ணன் வசீகரிக்கும் காதல் பின்னணியில் ஒலித்த அசைந்தாடும் காற்றுக்கும் உள்ளிட்ட விரகதாபம் சொட்டும் பாடல்களை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். மீண்டும் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து என ஹரிணி உன்னிகிருஷ்ணன் குரலில் ஹிட்டடித்த மனதை ஊடுருவிய அத்துணை பாடல்களுக்கும் இசையமைத்து திரைப்படத்தையே வெற்றி பெறச் செய்த பங்களிப்பிற்கு உரியவரான இசையமைப்பாளர் பரணியை தமிழ் திரை உலகம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளாதது இசை ஆர்வலர்களுக்கு வருத்தமே. பரணியின் இசை திறமைக்கு இத்திரைப்படமானது ஒரு மாபெரும் மைல்கல் என்றே கூற வேண்டும். பார்வை ஒன்றை போதுமே என்ற இத்திரைப்படத்தின் தலைப்பை போலவே மோனல், குணால் மற்றும் இசையமைப்பாளர் பரணி ஆகியோரின் கலை திறனுக்கு இத்திரைப்படம் ஒன்றை போதுமே என்று கூறும் அளவுக்கு மேற்கூறிய திரைப்படம் அமைந்துதான் போனது. இதன் பின்பு மோனலை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன எனலாம். இதன் பேரில் கார்த்திக்குடன் லவ்லி, மனோஜின் இணையாக சமுத்திரம், சத்யராஜுடன் விவரமான ஆளு, பிரபுவுடன் சார்லி சாப்ளின் உள்ளிட்ட திரைப்படங்களில் இரண்டாம் நாயகி மற்றும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் எனும் சிறப்பு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வந்த மோனல் அவர்கள் மீண்டும் முரளி கிருஷ்ணா இயக்கத்தில் குணாலின் இணையாக பேசாத கண்ணும் பேசுமே என்ற திரைப்படத்தில் இணைந்தும் நடித்தார். இத்திரைப்படம்தான் மோனல் மற்றும் குணால் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களிலும் நடித்து வந்த மோனலுக்கு காதல் என்ற ஆசையும் பிறந்தது எனலாம். பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஒருவரை நட்பின் அடிப்படையில் அறிமுகமாகி பின்னர் காதல் என்ற ரீதியில் மனதார விரும்பி வந்த மோனல் அவர்கள் அவர்தான் உலகம் என்றெல்லாம் எண்ணி வந்த வேளையில்தான் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க இனிமேல் காதல் கைகூடாது, தான் எண்ணிய மனவாழ்வு அமையாது என கடும் மன வலிகளில் வீழ்ந்தவர் போராடி வெற்றி காணாமல் அல்லது அக்காதலை தூக்கி போட்டுவிட்டு தான் விரும்பிய திரை வாழ்வில் பயணிக்காமல் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என புரிந்தவர்களால் அறிந்து கொள்ளப்பட்ட மோனல் எடுத்த வேகமான முடிவுதான் தற்கொலை ஆகும். 2002 ஏப்ரல் மாதம் 14 ஒரு திரைப்பட பூஜையில் கலந்து கொண்டவர் யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக வாழ வேண்டிய 21 எனும் இளம் வயதில் தான் தங்கியிருந்த குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் கொடுமையாகும். ஒருவரை காதலித்து தோற்றுப்போய் விட்டால்
மற்றொரு வாழ்வை அமைத்துக்கொண்டு வெகு சாதாரணமாக பயணிக்கும் இக்கால சூழலில், அதுவும் திரை உலகைச் சேர்ந்தவர், பலருடன் கதையின் நாயகியாக இணைந்து நடித்தவர், காதல் தோல்விக்காக தன்னையை மாய்த்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை தான் தந்தது. ஆக மொத்தத்தில் உண்மையான காதல் என்பது செல்வாக்கையோ கல்வியையோ ஏற்ற தாழ்வையோ வசதிகளையோ புகழையோ பாராது உளமார்ந்த மனதை மட்டும்தான் காணும் என்பது தெள்ள தெளிவாகிறது. எது எப்படியோ ஒரு சிறந்த கலை நாயகியை தமிழ் திரை உலகம் இழந்து விட்டது என்றே கூறத் தோன்றுகிறது. நிலைமை இவ்வாறு இருக்க, பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பேசாத கண்ணும் பேசுமே என வெறும் 2 திரைப்படங்களில் இணைந்து நடித்ததினால் உடனே மோனலும் குணாலும் காதலிக்கிறார்கள் என்ற தகவல் சிலரால் பரப்பப்பட்ட பின்னர் மோனலின் மரணத்திற்கு பிறகுதான் அது அப்பட்டமான பொய் என பலருக்கும் தெரிய வந்தது. நடிகர் குணால் எனும் குணால் சிங் அவர்கள் மும்பையில் கல்லூரி படிப்பை முடித்து மோனலைப் போலவே மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்து பின்னர் 1999 வெளியான காதலர் தினம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி, அத்திரைப்படத்தின் வெற்றியின் காரணமாக தொடர் தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்த வேளையில் பின்னர் புதுமுக வரவுகளால் திரைப்பட வாய்ப்புகள் பறிபோக மும்பை சென்றவர் அங்கு வாய்ப்பு தேடியும் பட வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தனது மனைவி அனுராதா மற்றும் 2 குழந்தைகளுடன் பயணித்து வந்த நிலையில் குணாலை வைத்து திரைப்படம் எடுக்கிறேன் என நடிகை நவீனா குணாலின் வாழ்வில் குறுக்கே வர, இதனால் குணாலின் மனைவி அனுராதா அவர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்ல, இதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் காரணமாக 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதியன்று காதல் தோல்வியால் மோனல் எடுத்த அதே முடிவாக தான் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் குணால் அவர்கள். பார்வை ஒன்றை போதுமே என்ற திரைப்படத்தில் இணைந்து ஆடல் பாடல்கள் மூலம் தமிழக ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த மோனல் மற்றும் குணால் இருவருமே வாழ வேண்டிய இளம் வயதில் எதற்கும் பயனளிக்காத தீர்வளிக்காத தற்கொலையின் மூலம் மறைந்து போனது பெரும் வருத்தம் மட்டுமின்றி திரை உலகிற்கு இழப்பாகும். மோனல் மறைந்த பின்னர்தான் 3 வருடங்கள் கழித்து, அதாவது 2005ஆம் ஆண்டு அவரது நடிப்பின் இறுதி திரைப்படமாக ஆதிக்கம் என்ற திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படமே மோனல் நடிப்பில் வெளியான இறுதி திரைப்படமாகும். இவ்வாறு தனது தேர்ந்த நாட்டியம் மற்றும் நடிப்பால் கலை உலகில் வெறும் 2 வருடங்கள் பயணித்து ஹிட் பட நாயகியாக வலம் வந்தவரும் சிம்ரனின் பாச தங்கையுமான மோனலின் நினைவலைகளானது திரை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற நினைவலை கலை நாயகியர்களான தென்னிந்தியாவின் மர்லின் மன்றோ என புகழப்பட்டவரும், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடித்தவரும், கலை நாட்டிய தாரகையும், கொலையா அல்லது தற்கொலையா என மர்மம் விலகாத வகையில் 21 எனும் இளம் வயதில் மறைந்து போன அழகு பதுமையான விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தென்னக ஹேமமாலினி என வர்ணிக்கப்பட்டவரும், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இறுதிப்பட கதையின் நாயகியும், வாழ்க்கை போராட்டங்கள் தந்த வலியாலும் கொடுமையாலும் வாழ வேண்டிய வயதில் ஒரு குலைந்து மறைந்து போன பத்மபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கே பாக்யராஜ் அவர்களின் முதல் காதல் மனைவியும், நாயகி, குணச்சித்திரம் மற்றும் வில்லி கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும், வாழ வேண்டிய 25 எனும் இளம் வயதில் மரணித்து போனவருமான வேதனை நாயகி பிரவீனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.